ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆண்கள் பெண்கள் குழந்தைங்கள்ல இருந்து முதியவர்கள் வரைக்கும் வெள்ளை சர்க்கரை வெல்லம் சேர்க்காம நல்லா தித்திப்பா டேஸ்டா இருக்கக்கூடிய இந்த மிட்டாய டெய்லி ஒண்ணு சாப்பிட்டா போதும். நீங்க தலை சீவும் போது முடி உதிராது, உங்க முடி நல்லா நீளமா அடர்த்தியா வளரும். அதே சமயம் நரைமுடி பிரச்சனையும் இருக்காது. மிட்டாயில சேர்த்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மெயின் இன்கிரீடியன்ட் தலைமுடி அசுர வேகத்துல வளர்றதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். அதே சமயம் ஹீமோகுளோபின் லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய இந்த சுவையான சத்தான மிட்டாய் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இந்த மிட்டாய் செய்யறதுக்கு முக்கியமா தேவைப்படுற மெயின் இன்கிரீடியன்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி சைடு இன்கிரீடியன்ட்டா தேவைப்படுற பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல 10-15 பாதாம், 10 உடைச்ச முந்திரி, 5 முழு வால்நட். இதெல்லாம் எங்க கிட்ட இல்ல, இதுக்கு பதிலா வேற என்ன பொருட்கள் சேர்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஒரு கைப்பிடி அளவுக்கு தோல் நீக்கிய வறுத்து உடைச்ச வேர்க்கடலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்திருக்கேன். உங்ககிட்ட கருப்பு எள்ளுக்கு பதிலா வெள்ளை எள்ளு இருந்தாலும் தாராளமா சேர்த்துக்கோங்க. இந்த பொருட்கள்ல உங்ககிட்ட எது இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. நான் இது எல்லாத்தையும் சேர்த்து செய்யறேன். அடுத்ததா இது கூட 3 ஏலக்காய் சேர்த்துட்டு இதை அப்படியே ரெடியா எடுத்து ஒரு ஓரமா வச்சுக்கோங்க. அடுத்ததா நம்ம இந்த மிட்டாய்க்கு தேவைப்படுற முக்கியமான பொருளை பார்க்க போறோம். கருவேப்பிலை. நம்ம மெஷரிங் கப்பால 4 கப்பு அளவுக்கு கருவேப்பிலை அளந்து எடுத்திருக்கேன். நீங்க எடுக்கக்கூடிய கருவேப்பிலை வாடாம வதங்காம நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையா இது போல பச்சை பச்சேன்னு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலைய யூஸ் பண்ணி மிட்டாயை செய்யும் போதுதான் நீங்க சாப்பிடக்கூடிய மிட்டாயில சத்தும் சுவையும் கூடுதலா இருக்கும். இப்போ இந்த கருவேப்பிலைய நல்லா சுத்தமா தண்ணீர்ல வாஷ் பண்ணிட்டு இதுல இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே சுத்தமா வடிச்சிட்டு அதுக்கப்புறமா நல்லா கிளீனான காட்டன் கிளாத்ல போட்டுட்டு இதுல இருக்கிற ஈரப்பதம் எல்லாத்தையுமே இந்த துணியால நல்லா ஒத்தி எடுத்துருங்க. கருவேப்பிலையில கொஞ்சம் கூட ஈரப்பதமே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்ல சுத்தமா இதுல இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே இது போல துணியால ஒத்தி தொடச்சு எடுத்துருங்க. சோ நல்லா இந்த மாதிரி ஈரப்பதம்லாம் போனதுக்கு அப்புறமா இப்போ இந்த கருவேப்பிலையை நல்ல ஒரு அகலமான தட்டுல கொட்டிட்டு நீங்க உங்க வீட்லயே நிழல்லையே ஒரு 3-4 நாள் வரைக்கும் இது போல நல்லா கலகலன்னு மொறுமொறுப்பா வர அளவுக்கு காய விட்டுக்கலாங்க. கிட்டத்தட்ட இது ஒரு 3 நாள் வரைக்கும் நான் நிழல்லையே வீட்டுக்குள்ளேயே தான் காய வச்சேன். பாருங்க, காய வச்சதுக்கு அப்புறமா இந்த கருவேப்பிலை எந்த அளவுக்கு நல்ல மொறுமொறுப்பா கிறிஸ்பியா காஞ்சு வந்திருக்குன்னு உங்களுக்கு இது போலெல்லாம் 3 நாள்ல இருந்து 4 நாள் வரைக்கும் காய வைக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்ல, நல்லா குயிக்கா உடனே செய்யணும் அப்படின்னா அதுக்கு வேற ஒரு மெத்தடும் இருக்கு. நீங்க இதே மாதிரி கருவேப்பிலையை நல்லா கிளீனா வாஷ் பண்ணிட்டு அதுல உள்ள ஈரத்தெல்லாம் ஒரு கிளாத்தால தொடச்சு எடுத்துட்டு ஸ்டவ்ல ஒரு கடாயில கருவேப்பிலையை சேர்த்துட்டு மிதமான தீயில இதை வறுத்து எடுத்துக்கோங்க. வறுக்கக்கூடிய பக்குவம் பாத்தீங்கன்னா கருவேப்பிலை நல்ல நிறம் மாதிரி சிவந்து வர அளவுக்கு வறுக்க கூடாது. இந்த கருவேப்பிலையில இருக்கிற பச்சை நிறம் கொஞ்சமாவது இதுல தெரியணும். இந்த அளவுக்கு பதமா வறுத்துக்கணும். அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வறுத்து முடிச்சதுக்கு அப்புறமா கையால எடுத்துட்டு இந்த கருவேப்பிலையை நல்லா கசக்கி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, நல்லா மொறுன்னு கிறிஸ்பியா நொறுங்கி வரணும். இந்த அளவு பக்குவத்துல தாங்க வறுக்கணும். இப்போ இதை நல்லா பதமா வறுத்தாச்சு. இப்போ நம்ம அடுத்ததா இதுல ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த ட்ரை நட்ஸ், எள்ளு, வேர்க்கடலை, இப்போ இது எல்லாத்தையுமே இந்த கருவேப்பிலையோட சேர்த்துட்டு நிதானமான தீயில 2-3 நிமிஷத்துக்கு மேற்கொண்டு வறுத்துக்கலாம். இது போல வறுக்கிறதுனால இதுல இருக்கக்கூடிய எள்ளு, ட்ரை நட்ஸ் இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு மேற்கொண்டு நல்லா மொறுமொறுப்பா வறுபட்டு வந்திருக்கும். இது போல வறுத்ததுக்கு அப்புறமா இதை எடுத்து அப்படியே வேற ஒரு அகலமான தட்டுல கொட்டிட்டு ஆற விட்டுறலாங்க. இது ஆறிக்கிட்டே இருக்கட்டும். அடுத்ததா நம்ம வறுத்தோம்ல அதே கடாயில 250 ml மெஷரிங் கப்பால 1 கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா துருவின தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இதை இப்போ நிதானமான தீயில இதுல இருக்கிற ஈரப்பதம் போற அளவுக்கும் இதோட நிறம் மாறி நல்லா இந்த மாதிரி சிவந்து வர அளவுக்கும் நல்லா பதமா வறுத்துட்டு வறுத்த இந்த தேங்காய் துருவலை கடாயில நல்லா இது போல பரத்தி விட்டுருங்க. இந்த கடாயில உள்ள சூட்லயே மேற்கொண்டு இது நல்லா மொறுமொறுப்பா வறுபட்டுடும். அதுக்கப்புறமா இது அப்படியே ஆறிக்கிட்டேயும் இருக்கட்டும். அடுத்ததா நம்ம தட்டில் கொட்டி ஆற வச்சிருந்தோம்ல அந்த கருவேப்பிலையை பார்ப்போம். இது நல்ல முழுசா சூடெல்லாம் குறைஞ்சு ஆறிடுச்சு. இப்போ ஈரப்பதம் இல்லாத மிக்சி ஜார் கப்ல இது முழுசையும் சேர்த்துட்டு தண்ணீர் சேர்க்காம நல்லா நைஸ் பவுடரா இது போல அரைச்சுக்கோங்க. அடுத்ததா அரைச்ச இந்த பவுடர் கூட நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்சிருந்த தேங்காய் துருவலை இப்ப இது கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு மறுபடியும் இதுல கொஞ்சம் கூட தண்ணீர் சேர்க்காம மறுபடியும் இதை நல்லா நைஸா இது போல ஒரு டெக்ஸ்சர்ல அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மிட்டாயோட தித்திப்புக்கு வெள்ளை சர்க்கரை, வெல்லம் இது போலலாம் எதுவுமே நம்ம சேர்க்க போறது கிடையாதுங்க. ஆனாலும் இந்த மிட்டாய் சாப்பிட்றதுக்கு நல்லா தித்திப்பா டேஸ்டா இருக்கும். இதுக்காக 10-20 உலர் திராட்சை,
10 விதைகளை நீக்கிய பெருச்சம்பழத்தை நறுக்கி சேர்த்துட்டு மறுபடியும் தண்ணீர் சேர்க்காம இந்த மாதிரியான ஒரு திக்கான பதத்துக்கு அரைச்சிட்டு வேற ஒரு தட்டுல சேர்த்துக்கோங்க. இது நம்ம தண்ணீர் சேர்க்காம அரைச்சதுனால ஃபைனலா அரைச்சதுக்கு அப்புறமா இது போல நல்லா கட்டியா கொஞ்சம் அப்படியே ஒட்டிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு பிசுபிசுப்பான பதத்துல தாங்க இருக்கும். ஸோ நம்ம கையை வச்சு நல்லா இந்த மாதிரி உதிரியா உதிர்த்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கறதுனால இந்த மிட்டாயோட சுவையும் மனமும் மேற்கொண்டு கூடுதலா இருக்கும். இப்போ நெய் சேர்த்துட்டு நல்லா இப்போ இந்த கலவையோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை இப்போ நல்ல ஒரு சின்ன வடிவத்துல மிட்டாய் போல அழகா உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டும் போது கையில ஒட்டாம நல்லா அழகா உருண்டு திரண்டு இந்த மாதிரியான ஒரு ஷேப்க்கு வந்துருங்க. நீங்க பெருசாவும் இல்லாம சின்னதாவும் இல்லாம இது போல ஒரு மீடியம் சைஸ் அளவுடைய மிட்டாய் போல உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதே மாதிரி ஷேப்ல பாக்கி மீதமா இருக்கிற எல்லா கலவையுமே சின்னதா ரவுண்டு ஷேப்ல குட்டி குட்டி மிட்டாய்கள் போல உருட்டி எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் அளவுல தாங்க இருக்கும். பாருங்க, எல்லாத்தையுமே இது போல குட்டி குட்டி மிட்டாயா உருட்டி எடுத்தாச்சு. இதை அப்படியே தட்டுல போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ட்ரை ஆக விடுங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா கிளீனான கிளாஸ் பாட்டிலையோ அப்படி இல்லைன்னா எவர் சில்வர் கண்டெய்னர்ல போட்டு நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வைக்காம வெளியிலே வச்சு 10 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். கெட்டே போகாது. இந்த கருவேப்பிலை மிட்டாய வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், குழந்தைங்கள்ல இருந்து முதியவர்கள் வரைக்கும் தாராளமா டெய்லி ஒரு மிட்டாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ஹேர் ஃபால் அப்படின்ற ஒரு பிரச்சனையே இருக்காது. இந்த கருவேப்பிலை மிட்டாயை சாப்பிட உங்க ஹேர் growthலயே இருக்கும். ஸோ நீங்களும் இந்த கருவேப்பிலை மிட்டாயை உங்க வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.